டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, தைராய்டுல இருந்து முழுமையாக வெளிவர இல்ல தைராய்டு கிளாண்ட் சீராக செயல்பட என்ன உணவுகளை எடுத்தா நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக்சுவலா தைராய்டு அப்படிங்கிறது ஒரு எஜமான் மாதிரி கூட சொல்லலாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, சின்ன செல்கள்ல இருந்து பெரிய உறுப்பு வரை எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன்னா தைராய்டு ஹார்மோன். மாஸ்டர்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது சரியில்லை, இதை அட்ஜஸ்ட் பண்ணா தன்னை மாத்திக்க கூடிய ஒரு ஹார்மோன் கிளாண்ட் என்ன அப்படின்னா தைராய்டு கிளாண்ட். அதுல இருந்து இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன். ஆக்சுவலா நம்ம மூளையில பிட்யூட்ரின் இருக்கும். இது என்ன பண்ணும்னா தைராய்டு கிளாண்ட TSH அப்படிங்கிற ஹார்மோன் இது பண்ணி செயல்பட வைக்கும். வச்சு 2 ஹார்மோன் சுரக்கும். ஒன்னு T4 ஹார்மோன், T3 ஹார்மோன். இந்த T4 ஹார்மோன்ல 4 அயோடின் இருக்கும், T3 ஹார்மோன்ல 3 அயோடின் இருக்கும். இந்த T4ல இருக்க ஒரு அயோடினை கொடுத்துட்டு T3 ஹார்மோனா இருக்கும். நம்ம அதாவது வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றது என்ன அப்படின்னா ஆக்டிவா இருக்கக்கூடியது இந்த T3 ஹார்மோன் தான். அதனாலதான் நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்திருப்போம். T3, T4, FT3, FT4 அப்படின்னு. ஆக்சுவலா இந்த T4ல இருந்து T3 ஃபார்ம் ஆகும். இதுல என்னன்னா ஹார்மோன் அதிகமாக சுரக்குது அப்படின்னா TSH என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா சுரக்கும், சுரந்து அதை பேலன்ஸ் பண்ணும். T3, T4 கம்மியா சுரக்குது அப்படின்னா TSH நிறைய ஃபோர்ஸ் எஃபர்ட் போடும், ஜாஸ்தியாகி இதை அதிகமாக சுரக்க வைக்கும். ஸோ அது ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இங்க என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, இது ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், இல்ல இந்த T4ல இருந்து T3ல இருந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்கு என்னன்னா ஹைப்போ இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரொடியூஸ் பண்றதுல பிரச்சனையை கிரியேட் பண்றவங்க, ஏற்படுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னா கல்லீரல்ல இருக்கக்கூடிய பித்தநீர். கல்லீரல்ல இருக்கக்கூடிய பித்தநீர் சுரப்பு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரகத்துக்கு மேல இந்த கார்டிகல்னு இருக்கு. ஸோ அந்த கார்டிசோல் அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸ்ல கார்டிசோல் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு. அது சீரா சுரக்கல அப்படின்னாலும் பிரச்சனை. தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை காரணங்களால. அதனாலதான் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது இழப்பு, வாழ்க்கை துணை இழப்பு, இல்ல ஏதாவது பொருள் நஷ்டம் இருந்ததுனால ஹைப்பர் தைராய்டு வரக்கூடிய காரணம் முதன்மை நிலை அதான் இருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து கர்ப்பப்பையிலிருந்து சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பாதிப்பு இருந்தாலும் தைராய்டு வரும். அதனாலதான் கர்ப்பப்பையில கட்டிகள், அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் யூஸ்வலா ஏற்படுவதற்குரிய காரணங்களும் அதுதான். இது இல்லாம முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் யாருக்கு சரியா உபயோகப்படுத்தப்படலையோ அவங்களுக்கு தைராய்டு இருக்கும். அதனாலதான் தைராய்டு இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய், தைராய்டு அப்நார்மலா இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கும், சர்க்கரை நோய் அப்நார்மலா இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வருவதற்குரிய காரணம் தான். அப்ப இந்த 4 உறுப்புகள், கல்லீரல், சிறுநீரகம், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, மலச்சிக்கல் மலச்சிக்கல்லாம் இருந்தா தைராய்டு பிரச்சனை வரும். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பாருங்க கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை ஹைப்போதைராய்டு பிரச்சனை வருவதற்கு காரணம். ஏன்னா இந்த பித்தநீர் சுரப்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ இது 4யும் நம்ம உற்பத்தியை சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து கன்வர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, T4ல இருந்து T3 கன்வெர்ட் ஆகணும். இது எங்க கன்வெர்ட் ஆகணும்னா லிவர், கிட்னில தான் கன்வெர்ட் ஆகும். மேக்சிமம் நடக்கிறது கல்லீரல்ல, குறைந்த அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல. அதனால கல்லீரல், சிறுநீரகம் யாருக்கு பாதிப்படைஞ்சிருக்கோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதனாலதான் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலா தைராய்டு பிரச்சனை வரக்கூடிய காரணம். அப்ப இது வராமல் இருக்கணும்னா என்ன சத்துள்ள உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா செலினியம் சத்துள்ள உணவுகள் ரொம்ப 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 முக்கியம். என்ன காரணம்னா இந்த செலினியம் சத்து செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகாமல் தடுக்கும். இன்றைய காலகட்டத்துல நம்ம ஹைப்போதைராய்டான்னு பாக்குறோமே தவிர இவங்களுக்கு தைராய்டிட்டிஸ் இருக்கா இல்ல ஆன்டிபாடிஸ் இருக்கான்றது நிறைய பேர் பாக்குறதே இல்லை. ஆனா நிறைய பேர் இதுலதான் இருக்காங்க. அப்ப அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த செலினியம்ல இருக்கு. அப்ப செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னா, முதல் நிலையா காமனா பார்லி. ஸோ பார்லியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலினியம் சத்து இருக்கு. ஸோ நாம் மனிதர்கள் முதலில் விவசாயம்னு செஞ்சப்ப
பயிர் தொழில் செஞ்சப்ப முதலில் விளைவித்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லி. குழந்தைகளுக்கும் வீனிங் பீரியட் முடிஞ்சு முதலில் எடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லியா தான் இருக்கணும். ஸோ அதனால பார்லி வந்து ரொம்ப முக்கியம், பார்லி கஞ்சி. அடுத்து செலினியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காளான். ஸோ காளான்ல வந்து மஷ்ரூம்ல செலினியம் சத்து வந்து இருக்கு, அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடியதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர், அதுலயும் செலினியம் சத்து இருக்கு. யூஸ்வலா வந்து பிரசில் நட்ஸ். ஸோ பிரசில் நட்ஸ் அப்படிங்கிறது நம்முடையது கிடையாது, வெளிநாட்டு உரையை தான். பட் இருந்தாலும் இது நல்ல பலன் தரும். ஸோ இந்த ஹைப்போதைராய்டு ஹைப்பர் தைராய்டு ரெண்டு பேருமே சரி, இல்ல ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு நாள் ஒன்றுக்கு 6 முதல் 8 பிரசில் நட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அதை இரவு ஊற வச்சு பகல்ல வந்து எடுக்கலாம். எடுத்த உடனே 6, 8ன்னு போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3ன்னு போங்க. ஏன்னா சில பேருக்கு இது ஒரு கொமட்டல், கழிச்சல், வயிறு உப்புசம் போன்றவை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால ஸ்லோ பை ஸ்லோவா வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து என்ன அப்படின்னா முட்டை ரொம்ப நல்லது. மாமிசத்துல வந்து வான்கோழியோட மாமிசம், வான்கோழி மாமிசத்துல வந்து ரிச்சா வந்து செலினியம் சத்து இருக்கு, அதனால அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈரல் போன்றவற்றில செலினியம் சத்து இருக்கு. ஸோ தைராய்டு, குறிப்பா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்னாலே இந்த செலினியம் சத்துள்ள உணவுகளை எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுடைய தாபிதம் வந்து குறையும். நம்ம தைராய்டு ஹைப்பர்னாலும் சரி ஹைப்போனாலும் சரி ரிவர்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இரும்பு சத்துள்ள உணவுகள். ஸோ இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் வந்து நடைபெறாது. அதனால இரும்பு சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அது அசைவம். சைவமா இருந்தா சுண்டல், அதே மாதிரி வந்து இந்த ஹாலின் விதைகள் போன்றவற்றை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து அயோடின் சத்தும் முக்கியம். இந்த அயோடின் மற்றும் என்ன அப்படின்னா உங்களோட ரத்தத்தில் சீரான அளவு இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப காமனா ஆயிடுச்சு, எல்லோருமே அயோடினை வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவே சில இடத்துல வந்து தாபிதத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால உங்களோட தேவை அறிந்து வந்து அயோடின் வந்து எடுத்துக்கணும். இது இல்லாம ரொம்ப முக்கியமானது என்னன்னா விட்டமின் B2, B6, B12 இந்த 3 சத்துக்களும் ரொம்ப முக்கியம். இது யூஸ்வலா தானியங்கள்ல வந்து கிடைக்கும். விட்டமின் B12 அப்படிங்கிறது அசைவ உணவுகளை கிடைக்கும். அண்மையுடைய ஆராய்ச்சி தரவுகள்ல வந்து என்னன்னா எள்ளு விதைகள்ல ஒரு மைக்ரோகிராம் அளவுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலினியம் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அப்ப இந்த உணவுகள்லாம் நம்ம உணவுல வந்து அன்றாடம் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த தைராய்டு லெவலை, அப்நார்மலா இருக்கக்கூடிய தைராய்டு லெவலை ரிவர்ஸ் பண்ணலாம். இதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தா இலை சாறு. யூஸ்வலா இந்த சீத்தா இலை வந்து சாறு வந்து என்னன்னா நல்ல ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ், கல்லீரலை வந்து டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ தைராய்டுனே இங்கேயோட போயிருதுன்னு. அது கன்வர்ஷன். நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த கன்வர்ஷன்ல தான் பிரச்சனை. ஸோ அந்த இது அதிகமா நடைபெறது கல்லீரல்ல தான். ஸோ அதை இதை ப்ரொடெக்ட் பண்றதுனால சீத்தா இலை சாறு ஒண்ணு குடிநீராவோ இல்ல எக்ஸ்ட்ராக்டாவோ, எக்ஸ்ட்ராக்ட சாரா எடுத்துட்டோம்னா 50 ml காலை மாலை வெறும் வயிற்றுல, குடிநீரானா கொதிக்க வச்சு ஒரு 3-4 இலையை கொதிக்க வச்சு ஒரு 150 ml 50 ml வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு டயட் பிளானை நீங்க என்னன்னாலும் தைராக்சின், லீவோதைராக்சின் சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் சரி, இல்ல உணவு முறை ஃபாலோ பண்ணாலும், இல்ல சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறையில நீங்க மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த உணவை கூட சேர்த்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட தைராய்டு அப்நார்மலா இருக்கிறது ரிவர்ஸ் ஆகும். இது ரெண்டுக்குமே பொருந்தும், ஹைப்போதைராய்டுக்கும் பொருந்தும், ஹைப்பர் தைராய்டுக்கும் பொருந்தும். இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்காத ஆட்டோ இம்யூன் ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்க்கும் இது பொருந்தும்.